அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்காக என் தேவாதி தேவனுக்கும் ஸ்தல போதகர் ரெவரண்ட் சாலமோன் ஐயா, கிட்டத்தட்ட அவரோடு ஒரு 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக ஒரு நெருங்கிய தொடர்பை ஆண்டவர் தந்தார். நான் இறையில் படிப்பதற்காக ஆர்டினேஷன் வாங்குவதற்காக இறையில் படிக்க போல, வேதத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இறையில் படிக்க டிடிஎஸ் போயிருந்தேன். அப்போ அவர் எம்டிஎஸ் ஸ்டூடெண்ட். அப்பொழுது எனக்கு அவர் 2 வருஷம் இருந்தார். அந்த நேரத்தில் எனக்கு நிறைய உதவி செய்தவர். எங்களுடைய குடும்பத்தின் மீது மிகவும் ஒரு பாசமுள்ள ஒரு மனிதன். டிஎஸ் ஃபேமிலினா ஒரு சிலர் சும்மா வெளியில் பேசுவாங்க, ஒரு சிலர் இன்னும் வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் உள்ளான அன்புள்ள ஆயர்கள் அநேகர் உண்டு. கிட்டத்தட்ட சென்னை பேராயத்தில் 300 ஆயர்களில் ஒரு 75 ஆயர், 75 விழுக்காடு, 75 பேர் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பு உள்ள மக்களில் முதல் பட்டியல் உள்ளவர் ரெவரண்ட் சாலமோன் ஐயா. அவர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்தமைக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையினுடைய ஆட்சி மன்ற குழு மற்றும் திருச்சபையின் மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். என்எம்எஸ் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் ட்ரெஷரராக இருக்கிறேன். ஆனரி ட்ரெஷரராக கடந்த 3-4 ஆண்டுகளாக அந்த நேஷ்னல் மிஷனரி சொசைட்டியின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு கடந்த நாட்களில் வரப்போ ஐஎம்எஸ் நேஷ்னல் பிரசிடென்ட், தேசிய தலைவராக இந்திய மிஷனரி சங்கத்தில் 6 ஆண்டுகள் பணி செய்தேன் ஆனரியாக. அப்பொழுது இந்த திருச்சபைக்கு அருமையான ரெவரண்ட் ஃபிடிக் ஐயா காலங்களில் வந்திருக்கிறேன், சைலஸ் ஐயா காலங்களில் வந்திருக்கிறேன், தேவபிரசாத் ஐயா காலங்களில் வந்திருக்கிறேன். இவர்களெல்லாம் எங்கள் குடும்பங்களோடு எங்களோடு ஒரு நெருங்கிய தொடர்புள்ளவர்கள். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில், உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழார் என்றால் நம்முடைய பிரசங்கம் இதுதான், நம்முடைய விசுவாசம் இதுதான். அவர் தம் சொன்னபடியே உயிரோடு இருந்தார். அவர் உயிர்ப்பிப்பதற்காக எழுத்துக்கு வந்தார். அவர் எழுந்திருப்பதற்காக, அநேகரை மீட்கும் பொருளாக, ரத்தம் சிந்துதலாமல் பாவ மன்னிப்பில்லை, ரத்தம் சிந்தி நம்மை விடுதலை கொடுப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவருடைய உலகத்தில் வந்ததின் நோக்கம் இன்று நேற்று எழுதப்பட்டதல்ல. வேதாகமம் கிட்டத்தட்ட ஒரு 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சரித்திரம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னால் 1500 ஆண்டுகள், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரை கடைசி வசனத்துக்கு முன்னால் 1500 ஆண்டுகள் கிட்டத்தட்ட உள்ள சரித்திரம். சொல்லால், பல விதங்கள் சொல்லால் கேள்விப்பட்டு, ஆண்டவரின் வாயால் சொல்லப்பட்டு, தேவதூதர்களால் எழுதப்பட்ட சரித்திரம் இது. இந்த சரித்திரம் எழுதப்பட்ட நாளிலிருந்து என்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்கு கொடுப்பேன், ஒரு அமைதியின் அரசராய் இந்த உலகத்தில் வருவார் என்று ஆதியாகமம் 49:10 சொல்றார். சமாதான கர்த்தர் உங்களிடத்தில் வருவார் என்று. அந்த சமாதான கர்த்தர் தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி சொல்றது, உங்களுக்கு சமாதானம், பீஸ் வித் யூ, சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்கிறார். ஒருவேளை அவர் சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்தது. கிட்டத்தட்ட அந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிளஸ் பண்றப்போ சமாதான கர்த்தர் யூதா மூலம் சொல்றப்போ சமாதான கர்த்தர் உன்னிடத்தில் வருவார் என்று சொல்கிறார். பாலே பிலேயாம் காலங்கள்ல பாலைக்கு ராஜா, பிலேயாம் தீர்க்கதரிசி, பாலைக்கு இஸ்ரேல் மக்களை சபிப்பதற்காக அழைக்கப்பட்ட பொழுது, அப்பொழுது என்னாகும் 24:17 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று, அந்த நட்சத்திரம் தான் ஏசாயா 9:6 சொல்றாரு. அவர் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு குமாரன் கொடுக்கப்பட்டார் வார்த்தையின்படி அந்த நட்சத்திரம் தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த சமாதானத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகத்தில் எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு இருக்கிறேன், ரிஜாய்ஸ் கிரேட் டு தி நேஷன் என்ற இந்த வார்த்தையை, அந்த வார்த்தையிலிருந்து ஏசாயா 9:6 லூக்கா 2:9 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இதுதான் யாக்கோபு என்னாகும் 24:17, அதுதான் மீகா 5:2 சொல்றாரு. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் சிறியதா இருந்தாலும் என்னை ஆள போகிறவர், என்னை ஆள போயிருந்தா நம்மை போல ஒரு சாதாரண குடும்பம், ஒரு பின்தங்கின குடும்பம், ஒரு வசதியான இல்ல, பாடுகள் நிறைந்தது, தங்க கூட லாட்ஜி போட்டு தங்க கூட வசதி இல்லாத ஒரு குடும்பம். அதுதான் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன் என்னை ஆள போகிற இடத்தில் பிறப்பார் என்று மிக 5:2 சொல்றாரு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஆண்டவர் பிறந்தது, அவர் பிறந்ததின் நோக்கம், அவர் பிறந்து என்ன பண்ணுவார் என்று ஏசாயா 50 அவர் முதுகு உளப்பட்ட
முதுகுன்னு சொல்கிறேன். ஏசாயா 50. ஏசாயா 53 மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நீங்க தன்னுடைய வேதனை சிலுவையில் சிந்தி தீர்ப்பதற்காக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார். அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவர் தான் சந்தேகப்பட்ட தோமா சொல்றாரு, சந்தேகப்பட்ட தோமாக்கு விடுதலை கொடுக்கிறார், பயப்பட்ட சீஷர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார், நம்பிக்கையில் அதை ஒரு சீஷர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அந்த இயேசு நாமும் நம்பிக்கை இல்லாம வாழ்க்கையில துன்புற்ற நிலைமையில கைவிடப்பட்ட நிலைமை இருக்கிறோமோ, அந்த இயேசு உங்களுக்கு எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த இயேசு உங்களை இன்னும் உயர்த்தும் ஆண்டவர். அதுதான் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பார். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. Do not shame. அதுதான் சங்கீதம் 71. கர்த்தாவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் என்னை வெட்கமடையாதபடி என்னை செய்யுங்க. அதுதான் ரோமர் 9ஆம் அதிகாரத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கிறேன், எவரும் வெட்கமடைவதில்லை. Do not shame. ஆண்டவரை விசுவாசித்து வந்திருக்கிறேன், நீங்கள் நானும் ஒரு காலம் வெட்கமடைவதில்லை. ஒருவேளை இந்த ஆண்டவர் உயிர் உள்ளவர். இந்த ஆண்டவரை பற்றி கடந்த நாட்களில் ஒருத்தர் சொல்றார். ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய கதை வசனம் டிராமாலாம் எழுதுறவர். அவர் ஜீசஸுடைய பயோகிராஃபியை ஒரு படமாக எடுக்கணும்னு நினச்சாராம். எடுக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல ஒரு சீனியர் ஆக்டர், மக்கள் மத்தியில் பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு சீனியர் ஆக்டர் அவர் எடுத்து அவரை கூப்பிட்டு இந்த ஒரு இயேசு கிறிஸ்து பயோகிராஃபியை அந்த இதை எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் அதில் இயேசு கிறிஸ்துவாக நடிக்கணும், நடித்தா அதுக்கு வெற்றி கிடைக்கும், மக்கள் மனதில் போய் சேரும்னாராம். அவரும் ஓகே நடிக்கிறேன், அப்போ எனக்கு அந்த ஸ்டோரியை சொல்லுங்கன்னாலாம். பொதுவாக ஹீரோக்கள் ஸ்டோரியை கேட்காம நடிக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோரி தான் அதால் செய்ய முடியுமா என்பதை தான் சிந்தித்து பார்க்கலாம். முடியுமான்னு பார்த்து தான் ஒப்பு கொடுப்பாங்களாம். அப்படி ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அவர் சொன்னாராம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஹீரோ எப்போதுமே தோக்கக்கூடாது, ஹீரோ எப்பவுமே வெற்றியை காணணும், அப்போ தான் மக்கள் விசிலடிப்பாங்க, ஹீரோ தோத்துட்டா அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாராம். அப்போ இல்லை, இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் அறையப்படுறாரு, அறையப்படுறதுக்கு தான் வந்தார். ஏசாயா 50, ஏசாயா 54 எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால் இது சிலுவையில் தான் அறையப்படும்னாராம். அப்போ அவர் சொன்னாரா அந்த ஆக்டரு, அந்த சிலுவையில் அறையிறது சரிதான், சிலுவையில் அறையும்னு ஒரு செய்யலாம். என்ன செய்யலான்னா, ஒரு ஃபைட் சீன் வைங்க, சண்டை சீன் வைங்க, அதில் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அடித்து கீழே தள்ளிட்டு அவரே போய் சிலுவையில் நிற்கிற மாதிரி. போன வாரத்தில் அந்த 29ஆம் தேதி காலாஸ்திரி பகுதிக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே வினோத்துங்கிற ஒரு ஆயர் பணி செய்து கொண்டிருக்கிறார். ஒரு யங்கர், கொத்தப்பள்ளி மிட்டாச் சேர்ந்தவர். அவர் சிலுவை யாத்திரா நாடகம் போட்டார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காலாஸ்திரியில். அது ஒரு மத கோட்டை. கடந்த நாட்களில் அங்கே சிலுவை யாத்திரா அங்கே காஸ்பலுக்கு போகிறப்ப நம்ம மிஷினரிகளை நாயை விட்டெல்லாம் கடிக்க விட்டுருக்காங்க. காஸ்பல் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியாது. கடந்த நாட்களில் நம்முடைய முன்னாள் பேராயர் பிஷப் தேவசகாய் மல காலங்களில் இங்கே இருந்த ஆயர் ஃப்ரீடிக் அவர்கள் மூலமாய் அந்த காலாஸ்திரி மிஷன் உருவாக்கப்பட்டது. அதில் இந்த கடந்த வருஷத்தில் அவருக்கு அந்த இது கிடைக்கவே இல்லை. அவருக்கு அந்த பெர்மிஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினார். இந்த வருஷத்தில் கடைசியாக 1 மணி நேரம் அந்த மிஷன் அந்த சிலுவை யாத்திரால 1 மணி நேரம் அவர்களோடு நான் நடந்தேன். 3 இடத்துல காஸ்பல் சொல்வதில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு இடத்தில் 3 நிமிடங்கள் இல்லை 4 நிமிடங்கள் தெலுங்கு மக்கள், தமிழ் டு டிரான்ஸ்லேஷன் தெலுங்குல 3 இடங்களில் எனக்கு காஸ்பல் சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பின்படி சொல்றப்ப அந்த மக்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கீழே கிடக்கிற ரத்தம் வடிந்து கொண்டிருக்கு. அப்போ நான் தமிழில் காஸ்பல் சொல்கிறேன். அப்போ ராஜாராவுங்கிற இன்னொரு குருவானவர் தெலுங்குல டிரான்ஸ்லேஷன். பஸ்ஸில் இருக்கிறவங்க
பைக்கில் போகிறவங்களாம் நின்று, பஸ்ஸில் பைக்கு காரில் போகிறவங்க நின்று அந்த காஸ்பலை கவனிச்சாங்க 3 இடங்களில். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு வந்து அந்த எதிரிகள் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கடைசியில் அந்த இயேசு கிறிஸ்து அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைகிறாங்க. அவரே போய் ஏறி நின்றுக்கிட்டார். லைட் ஆஃப் பண்ண பிறகு தூரமாக இருக்கவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணாங்க. மேலே போய் செகண்ட் ஃப்ளோரில் நின்று உயிரோடு இருந்த ஆண்டவர் பாடு கொடுத்தார். அதே மாதிரி நின்றுக்கிட்டுதேனாரா. அப்போ டைரக்டர் சொன்னாரா, இது வந்து உலக பிரகாரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. இயேசு என்பவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், இன்னைக்கு நம்முடைய அல்மனக்கில் பிலிப்பியர் 2 தான் போட்டிருக்காங்க. நம்ம டைசிஸில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை போட்டிருக்காங்க. தேவன் வயர் தான், தேவன் உங்களுக்கு சோறு தான். இந்த டைரக்டர் சொன்ன மாதிரி எப்படியாவது கதை என்ன பண்ணணும், ஓடணும், மசாலாவாக பண்ணணும், ஒரு பாட்டு இருக்கணும், ஒரு சீன் இருக்கணும். ஆனால் அது இல்லை, தேவனுடைய வயர் இல்லை, ஆண்டவனுடைய பாடுகள். அதை தான் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 6ஆம் வசனத்தில் சொல்வார், தம்மை தாமே வெறுமையாக்கி, தன்னை வெறுமையாக்கி. அவர் who feel the very nature of God, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், did not consider equality with the God, ஆண்டவருக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், but made himself nothing, taking the very nature, அவர் ஒண்ணுமே இல்லை, வெறுமைப்படுத்தி சிலுவையின் மரணம் வரைக்கும் தம்மை தாழ்த்தி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே தன்னை வெறுமைப்படுத்தினாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்கு தான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, மார்க் 8ஆம் அதிகாரத்துல, லூக்கா 9ஆம் அதிகாரத்துல, அதுதான் யோவான் 12ஆம் அதிகாரத்துல, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு போனோம். ஊழி என்பவர் தன்னைத்தான் வெறுக்கணும், அடிமை ரூபம் எடுக்கணும், அவன் தன்னைத்தான் வெறுத்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். அதுதாங்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கமே. தான் ஒண்ணுமே இல்லை, தான் ஒண்ணுமே இல்லை, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவர் பிரதான ஆசாரியர் எண்ணப்பட்டாலும் அவர் பிரதான ஆசாரியர், தலைமை குருன்னு ஒரு காலத்தில் அவர் தன்னை சொல்லல. மக்களுக்காக, நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக தம்மையே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து தன்னை மனித ரூபமாக சாயல ஒப்பு கொடுக்க வந்தார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் மத்தியில எப்படி வந்திருக்கிறோம்? தோமாவை போல இருக்கிறோமா? எம்மாவூர் சீசர்களை போல இருக்கிறாமா? எம்மாவூர் சீசர் கேட்குறாங்க, ரொம்ப நேச்சுரல் உணர்ந்து படிக்கணும். யோவான் 20ஐயும் லூக்கா 24ஐயும் உணர்ந்து படிக்கணும். உணர்ந்துன்னா அந்த அவர் யார், நம்ம சாமுவேல் சொன்ன மாதிரி கர்த்தாவே சொல்லும் அடியே. எனக்கு ஒரு ஃபாதர் சொல்லி கொடுத்தார், பைபிள் எடுத்தா சும்மா வாசிக்காதீங்க, கர்த்தாவே சொல்லும் அவர் சொல்லிட்டு வாசிங்க, அந்த வசனம் உங்களோடு பேசுனார். ஒரு ஃபாதர் ஒரு நாள் கல்கட்டா ஏர்போர்ட்டில் உட்காந்து பல வருஷங்களுக்கு முன்னால் என்னுடைய பிஸ்னஸ்க்காக போயிட்டு வரப்போ பைபிளை வாசித்தேன். போகிறப்போ வாசிப்பேன், வர்றப்போ வாசிப்பேன். வெற்றிக்காக போன பொருள் ஏதாவது நமக்கு சக்ஸஸ் ஆகணும்னு போகிறப்போ வாசிப்பேன், வர்றப்போ வாசிப்பேன். கடவுளை நம்புறது, எப்படியாவது நம்ம வாழ்க்கை ஜெயிக்கணுங்கிறதுக்காக. அப்படி வர்றப்போ முடிச்சுட்டு, கல்கட்டா முடிச்சுட்டு வாசிக்கிறப்போ ஒரு ஃபாதர் அங்கி போட்டு வந்து உட்கார்ந்தார். அவர், தம்பி நீங்கள் எந்த சர்ச்சு என்னன்னு விசாரிச்சுட்டு அப்போ பைபிள் நீங்கள் வாசிக்கிறப்போ இப்படி சொல்லி வாசிங்கன்னார். அப்படி சொல்லி வாசிக்கிறப்போ கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். நம்ம அப்படி சொல்லிட்டு வாசிக்கிறப்போ அந்த வார்த்தை நமக்கு வெற்றியின் வார்த்தையாய், அது புரிந்து கொள்ளும் வார்த்தையாய், நமக்கு வாழ்வு கொடுக்கும் வார்த்தையாய், அதைப்படி நம்ம வாழக்கூடிய தன்மை. இது எதுக்கு அந்த வார்த்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கு, யார் சொல்லியிருக்காங்க, எதுக்காக சொல்லியிருக்காங்க? பொதுவாக பைபிள் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதர் ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 6 முறை 7 முறை 8 முறை கூட ஃபுல் பைபிளை வாசிடுவார். எங்கே உட்கார்ந்தாலும் வாசிக்கிட்டே இருப்பார் பைபிள். அது முக்கியம் இல்லை, அந்த ஒரு வசனமே நம்மோடு பேசும் வசனம். அந்த ஒரு வசனமே பல நாட்களாக நம் ஆராய்ச்சி செய்யும் வசனம். அந்த வார்த்தை, ஒருவேளை அந்த வார்த்தை தான் அந்த எம்மாவூர் சீசர்கள் துக்க முகமா இருக்காங்க. ஏன்பா அப்படி இருக்கீங்க கேட்குற. அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஊருக்கு புதுசா நேற்று தான் வந்து இறங்குனியா, நேற்று தான் ஏர்போர்ட்ல வந்து இறங்குனியா,
என்னடா கிறுக்கு பயலா இருக்கிற, ஒருத்தனை பிடிச்சாங்க, ட்ரெஸ் எல்லாம் அவுத்துட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க, எடுத்து அடக்கம் பண்ணாங்க. 3ஆம் நாள் ஆச்சா, அவருக்கு எதை காணலன்னு சொல்றான். ஒரு கூட்டத்துக்கு மக்கள் உயிரோடு எழுந்துட்டாங்கிறான். ஆனாலும் உயிரோடு எழுந்துருவான்னு அவர் எதிரிகள் எல்லாம் அந்த கல்லறைக்கு பாரா போட்டான். ஆனா கூட இருக்கிறவன் யாரோ தூக்கிட்டு போயிட்டான்னு மரியாள் கேட்கற, நீ எடுத்துட்டு போனா எனக்கு தாங்கப்பான்னு சொல்றான். கூட இருக்கிறவருக்கு தெரியல, எதிரிக்கெல்லாம் தெரியுது உயிரோடு எழுந்துட்டான்னு. அதுதாங்க உண்மை. அந்த உங்களுக்கு தெரியாதா, என்னையாவது இதா? அப்பதான் சொல்றார், ஃபூல்ங்கிறார், புத்தி இல்லாம அந்த இதயம் உள்ளவர்களே. யோவான் 20 சீசல் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்க, பயந்து போய் இருக்காங்க, என்ன நடக்குமோ. இயேசுவை வேற சிலுவை எவனோ தூக்கிட்டு போயிட்டான், அவங்க உயிரோடு எழுந்துட்டாங்கிறான். என்னடா அது கொடுமையா இருக்கு, நம்ம கப்பலை விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு இயேசுவை பின்னால வந்தோம், என்ன நடக்குமோ தெரியாதோ. கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறா. வீட்டுக்குள்ள பூட்டி இருக்க உட்கார்ந்து இருக்க இயேசு கிறிஸ்து உள்ள வந்து பூட்ட வீட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாருங்க. உங்களுக்கு சமாதானம், பீஸ் வித் யூ சொல்றாங்க, பீஸ் வித் யூ. அப்பதான் தோமா சொல்றாரு, நான் நம்ப மாட்டேன். என்னடா இது, ஒரு ஈட்டி எடுத்து குத்துறான் விழால, ரத்தமும் வந்துச்சு தண்ணீரும் வந்துச்சு. ரத்தம் எதுக்குன்னா பாவ மன்னிப்புக்கு அடையாளமா, தண்ணீர் எதுக்குன்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளமா. ரத்தத்தை மேல தேய்ச்சோன்னா பாவ மன்னிப்பு கிடைச்சு உயிர் கிடைச்சது, உயிர் கிடைச்சோன்னு ஞானஸ்தானம் வாங்கினதுக்கு அதுக்கு தான் அடையாளமானு போன வாரம் அந்த ஈட்டியை பத்தி ஒருத்தர் சொல்றப்ப அந்த ஈட்டியோட பெருமைகளை பத்தி சொல்லிட்டு இதை சொன்னார் வாட்ஸ்அப்ல. கூட இருந்த தோமாக்கு நம்பிக்கை இல்லை. நான் அவரை கையில, அது பெரிய ஓட்டப்பா, நான் நம்ப மாட்டேங்கிறாரு. இதுதான் நீங்கள் நானும் 3 தலைமுறையா கிறிஸ்துவர்களுங்க. ஆண்டவரின் ஜெபத்தை கேட்பாருங்க, எனக்கு விடுதலை கொடுப்பாருங்க, எனக்கு வாழ்வு கொடுப்பாருங்க, என்னை உயர்த்துவாருங்க, என்னை பிரச்சனைகளை மாற்றுவாருங்க, மலட்டுத்தன்மையை மாற்றி தருவாருங்க. அதுல யாத்ராமத்துல சொல்றாரு, உன் தேசத்தில் மலடு இருப்பதில்லைன்னு சொல்றாரு. மோசை மூலம் கொடுக்கப்பட்டிருக்க அந்த வார்த்தை எனக்கு ஏன் மலடு என் வீட்டுல இருக்காது? மலடு இருப்பதற்கு காரணம் ஏன்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்கு, ஏன்ட ஏதோ ஒரு பிரேக் சுவிட்ச் இருக்கு, ஏன்ட தப்பு இருக்கு. அந்த தப்புல இருந்து எனக்கு விடுதலை. அந்த தப்பு என்ன தப்பு? அதுதான் சங்கீதம் 19:12, அதுதான் சங்கீதம் 139:16, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. அதுதான் சங்கீதம் 19:12, தன் பிழைகளை உணர்வன் யார்? அதுதான் நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்க வாழ்வடை மாட்டார். அதுதான் 1 கொரிந்தியர் 11:28, தன்னைத்தான் சோதித்தறிந்து. நாம தோமாவை போல வந்திருக்கிறோமா? இல்லைன்னா வரட்டும், கொடுக்கட்டும், பார்த்துக்கலாம், அந்த நம்பிக்கை இருக்கா? நம்ம எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? எப்படிப்பட்ட நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோம்? என்னுடைய சகோதரர் சொன்னார், பிஷப் ஆசிரியா அவர்கள் அவருடைய கடைசி வருஷத்துக்கு முந்தின வருஷம் கொஞ்சம் பேர் இஸ்லாம் அனுப்பினார், நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மக்களை. அதில் எங்களுடைய பிரதர், மூத்த பிரதர் ஒருத்தர், எப்படிடா உங்களை அவர் எடுத்துக்கொண்டார் நீங்கள் ஒரு சிலர் கேட்கலாம். கடைசி காலையில் கொஞ்சம் சேஞ்சப், அவருடைய பாணி கொஞ்சம் சேஞ்சப். அப்போ அந்த இஸ்லாமுக்கு போகும்போது ஒரு ஜெப கூட்டம் எங்கள் வீட்டில் வச்சோம். அந்த ஜெப கூட்டம் எங்கள் வீட்டில் வைக்கிறப்போ எங்கள் அண்ணன் பேசுகிறார். அப்போ பெரிய பிரசங்கியார் இல்லை, கடைசி காலையில் ரொம்ப நல்ல பிரசங்கியார், 1.5 மணி நேரம் பேசுவார். நல்ல செய்தியாளர், ரொம்ப நல்ல நேச்சராக பேசுவார். அப்படி அவர் சொல்கிறப்போ, எக்மோரில் 1960-61 இறங்கினேன், கோயிலின் மயிலில் வந்து இறங்கினேன். அது 7:30 மணிக்கு வந்து இறங்கணும், இரவு 7:30 மணிக்கு 19:30. அது 9:45, 21:45 வந்துச்சு. 9:30 கடைசி பஸ் 28ஆம் நம்பர் போயிடும். அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய இடத்துக்கு திருவொற்றியூருக்கும் போக முடியாது. நான் இறங்கி நிற்கிறப்போ என்னுடைய சட்டையெல்லாம் அழுக்காயிட்டு, அன்னைக்கு கரி இன்ஜின், நீராவி இன்ஜின், கரியும் தண்ணியும், ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிரும், கருப்பாயிட்டு. ராத்திரி சாப்பிடலை. மத்தியானம் வரையும் அம்மா கொடுத்த கெட்டுச்சோறு 3 வேளை. முதல் நாள் சாயங்காலம் ட்ரெயினில் ஏறுறேன், 18 மணி நேரம் ரன்னிங் டைம். ஏன்னா தண்ணி பிடிக்க கறி ஃபில் பண்ண அங்கங்கே வண்டி நிற்கும். 18 மணி நேரம் ரன்னிங் டைம். 3 வேளை கெட்டுச்சோறு வேட்டையில் கட்டி கொடுத்தாங்க, சரியா போச்சு. புளி சோறு, இரவுக்கு சோறு இல்லை, டீ சாப்பிட காசு இல்லை. பையன் அப்படி தட்டுறேன், தட்டினா பையில் ஒன்றுமே இல்லை, இருந்தால் தானே சத்தம் கேட்கும், ஒன்றுமே இல்லை. அப்போ என் தேவனே, என் தேவனே,
ஏன் என்னை கைவிட்டீங்க? அந்த சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மொழி. அப்படி அவர் அழைக்கிறப்போ ஒரு முகமதிய நண்பர், அவர் கூட டிராவல் பண்ண ஒரு ட்ரெயினில் ஒரு வயதானவர், இவருடைய முகத்தை பார்த்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இறங்கி கையை பிடிச்சு, தம்பி பயப்படாத, உன்னை கூட்டு போன வந்தாலும் கடைசி பஸ்ஸு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 9:30 அப்புறம் பஸ்ஸு கிடையாது, ஷேர் ஆட்டோ கிடையாது, கால் டாக்ஸி கிடையாது. அன்னைக்கு டாக்ஸியில் தான் போகணும். பஸ்ஸு காலனா டாக்ஸியில் போனால் 10 ரூபா, காலனா எங்கே, 10 ரூபா எங்கே, இல்லை உனக்கு இப்போ சோறு இல்லை, என்ன சரின்னு தெரியல. எக்மோரில் இறங்கணும்னா சென்னையுடைய வாசனை இருக்கும், ஒரு கெட்ட நாசம், அதாவது அந்த டிச்சி நாற்றம் அடிக்கும் சென்னை எக்மோரில் இறங்கினோடனே முன்னால். இப்போ ட்ரெயினுக்குள்ளே தான் அந்த வாசனை எல்லாம் உள்ளே டம்ப் பண்ணிடுறாங்க, வெளியே விடுறதில்ல. அந்த பயோ டாய்லெட்னு உள்ளே டம்ப் பண்ணி மனுஷனு உள்ளே சாகடிச்சிடறான், வெளியே விடுறதில்ல. அப்படி நீ கஷ்டப்படுற, கவலைப்படுற, என் வீட்டுக்கு வா, உனக்கு உணவு தர்றேன், என் கூட தங்கிக்கோ, காலையில் நீ போக வேண்டிய இடத்துக்கு பஸ் ஏற்றி உன்னை விடுறேன் பாட்டு. நான் ஒருவேளை இன்னைக்கு யாரையும் நம்பி போவான்னா கிட்னி எடுத்து விட்டுவான். இன்னைக்கு அப்படி டெக்னாலஜியில் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காலங்களிலும் கர்த்தரை நம்பினேன். நடந்து வர கூட போக முடியாத நிலைமையில இன்னைக்கு விமானத்தில் ஏறி, அவர் சொன்ன ஸ்டைல் ரொம்ப நேச்சுரான ஸ்டைல், ரொம்ப நேச்சுரா பேசுவார். விமானத்தில் ஏறி பறந்து இயேசு கிறிஸ்து நடந்த பூமியில் நடப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. ஒண்ணுமில்லாத என்ன ஆண்டவர் உயர்த்திருக்கிறார்னா, தோமாவை போல ஒரு நம்பிக்கை குறைந்த மக்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? நம்பிக்கை குறைந்த மக்களாய் வந்தவன, என் ஆண்டவரே, என் கடவுளே. தேவன் வந்து அவர்களுக்கு வயர் சோத்துக்கு தான் கடவுள், அவங்களுக்கு இல்லை. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை. அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கி எனக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஏசாயா 45 இருக்காரு. பூமியில் எங்கும் உள்ளவர்களே சொல்றார். சூப்பரா இருக்கும் அந்த வசனத்தை வாசிங்கன்னா, ஏசாயா 45:28, பூமியில் உள்ளம் எங்கவர்களே என்னை நோக்கி பாருங்கள். 22 so turn to me and be saved. நீங்க என்னிடத்தில் திரும்புங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன். For I am a God, நான் கடவுள், அடுத்தவர் இல்லை, நான் ஒருத்தர் தான் கடவுள். அந்த ஏசாயா 45:22 சொல்றார். ஏசாயா 42:8 சொல்றார், நான் கர்த்தர். ஏசாயா 43:11 சொல்றார், நானே கர்த்தர்கிறார். ஏசாயா 41:15 நான் உங்கள் பரிசுத்தராய கர்த்தரும் உங்களை சிருஷ்டித்தவருங்கிறார். ஏசாயா 44:24 ஏசாயா 44:22 சொன்னீங்கன்னா, 44 படிச்சீங்கன்னா அது சூப்பரா ஒரு நல்ல ஒரு தாட் சொல்லிட்டு வந்து, ஏசாயா 42:27 யாக்கோபே இஸ்ரவேலே சொல்லி ஆரம்பிச்சுட்டு 24:25 சொல்றாரு. ஏசாயா 45:6 சொல்றாரு, என்னை தவிர வேற கடவுள் இல்லை, அவன் ஒருத்தர் தாங்க கடவுள். உங்ககிட்ட எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கான்பிடென்ட் இருக்கா? இன்னைக்கு 3 தலைமுறையா கிறிஸ்துவங்க. ஆனா புதுசா கிறிஸ்துவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா விசுவாசமா இருப்பான். 3 தலைமுறையிட்ட இருக்காது. டிடிஎஸ்ல போனீங்கன்னா, கடவுள் எங்கெங்க சோகம் கொடுத்தாரு, சும்மா ஏதோ சொல்லியிருக்குங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதான் இறையில்பாங்க, இறையில் சற்று அப்பாற்பட்டதுன்னுவாங்க. ஆனா அப்படி இல்லை. எப்பவுமே கர்த்தரை நம்புகிறவர் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுமா? கர்த்தரை நம்புகிறவர் மரணத்தை காண்பதில்லை. நம்முடைய நம்பிக்கை ஆண்டவற்றை எப்படி இருக்கு? நம்முடைய நம்பிக்கை ஆண்டவற்றை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருக்கு? 2016 ஒரு ஞாபகம் வரணும் உடனே. 2016 நவம்பர் 8 உலக அளவில் இந்தியாவுடைய பண மதிப்பு 0. தெரியுமா உங்களுக்கு? 2016 நவம்பர் 8 நான் ஜார்க்கண்ட்ல IMS சார்பாக போயிருந்தேன், இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக. நாங்கள் ஒரு 5-6 பேர் வந்தோம். GS பீகார் போறாரு, நான் சென்னைக்கு வர்றேன். பக்கத்துல இருக்க ஏர்போர்ட்ல நீ ட்ராப் பண்ண போறாங்க. வழியில டீ சாப்பிடலான்னு நிப்பாட்டோம். நல்ல டீ, நார்த் இந்தியா மாதிரி டீ இங்கே கிடைக்காது, அவ்வளோ சூப்பர் டீ. ஒரு டீ குடிச்சா 70-80 பாயிண்ட் சுகர் போடும், சக்கரை இல்லாமல் குடிச்சாலே. அவ்வளோ திக்கு, அவ்வளோ டேஸ்ட். குடிச்சிட்டு ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்தா நாங்கள் 10 பேர் டீ குடித்தோம்.
அந்த டீ கடைக்கார் சொன்னார், சார் இது பேப்பர் சார், பணம் கொடுங்க சார். நான் 1000 ரூபாயை கொடுத்தா, என்கிட்ட வெறும் 500 1000 ரூபா இருந்தது. நீங்கள் டிவியை பார்க்கலையா சார்? ராத்திரி 12 o'clockலேருந்து நம்முடைய பணம் இந்தியாவில், வேர்ல்டில் நம்முடைய இந்தியாவுடைய மணியோடைய வேல்யூ வந்து 0, செல்லாதுன்ட்டாங்க, தெரியாத அவங்களுக்குன்னாரு. அப்போ 2016 உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். 2016 இந்தியாவுடைய ஜட்ஜஸ்க்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துதான். எல்லாத்துக்கும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிற மாதிரி நமக்கு ஆண்கள், பெண்கள், யூத்து, ஐயருங்களுக்கு, பாஸ்டர்ஸ்க்கு, மிஷனரிகளுக்கு கான்ஃபரன்ஸ் நடக்கிற மாதிரி 2016 நீதிபதிகளுக்கெல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துதான். அந்த கான்ஃபரன்ஸில் தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தான் தலைமை நீதிபதி. அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு. அவர் வந்து பிரதமருக்கு ஒரு லெட்டர் எழுதினாராம். இன்று இது ஒரு மனிதனுக்கு, இது மத சம்பந்தம் இல்லாத நாடு, சமத்துவம் உள்ள நாடு, இது ஒரு மதத்திற்கோரி முக்கியமான நாள். அவன் அந்த நாளில் அவன் போற்றப்படும் அந்த புனித இடத்திற்கு சென்று அந்த கடவுளை தொழுது கொள்ள வேண்டும். இன்று எனக்கு குட் ஃப்ரைடே, என்னுடைய மதத்தின்படி நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு போனோம், ஆனால் நான் தான் இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் நடத்தணும். நான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு என்னால் கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா நீங்கள் மத சார்பின்மை மதத்தை மதிக்காமல் அனைத்து மதத்திற்கும் சம உரிமை கொடுக்கால, அதனால நான் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று லெட்டர் எழுதிட்டாராம். அவரை தலைமை நீதிபதியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி ஒரு புனித வெள்ளிக்கு சர்ச்சைக்கு போகாமல் தன் கடவுளை மதித்தார். அடுத்து சாம் கமலேசன்கிற ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், 3வது குதிரைப்படைய தரை குதிரைப்படையுடைய கமாண்டண்டா, அவர் தான் கேப்டனா. ஆஃபீஸர்ஸ் போகிறப்போ, எந்த கோயிலுக்கும் போகிறப்போ அவங்க கூட போகணுமா, அந்த ஆஃபீஸர்ஸ் வணங்குறப்போ அவங்களும் வணங்கணுமா. 2 ராஜாக்கள்ல அந்த நாகமான் சொல்லுவார், இயேசு எனக்கு வானத்தின் பூமிடைத்த ஆண்டவர் என் குஷ்டத்திலிருந்து வாழ்வு கொடுத்தார், என் ராஜா அவருடைய இல்லத்துக்கு போகிறப்போ அவருடைய புனிதத்தில் கூட போகணும், ஆனால் நான் அவர்களை வணங்கக்கூடாது, எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவார். அதே மாதிரி சாம் கமலேசன் கூட போவாராம், வணங்கவில்லையா. வணங்கவில்லை என்பதற்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். 2022 கோர்ட்டு சொல்லிச்சா அவருக்குரிய பென்ஷன், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் ஒன்றும் கிடைக்கலையா, இதுவரை கிடைக்கலையா. 2022 சாம் கமலேசன்கிற மிலிட்ரி ஆஃபீஸர் ஆனால் சொன்னாராம், இது உலக பிரகாரமான அந்தஸ்து, வானத்தை பூமி படைத்த ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்று அவர் சொன்னாராம். சுசில் நத்தான்வேங்கிற ஒரு பாஸ்டர் ஆண்டோடைய ஊழியத்தை மத்திய பிரதேசத்தில் பண்ணவர். மத்திய பிரதேசத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது, மத்திய பிரதேசத்தில் வீடுகளில் ஜெபம் பண்ண முடியாது, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் ஒரு முறை மத்திய பிரதேசத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். வீட்டில் ஜெபம் பண்ணாங்கன்னு ஒரு கூட்டத்தை 15 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப தீவிரமான பகுதி. அந்த பகுதியில் பணி செய்த அந்த சுசில் நத்தான்வே காஷ்மீருக்கு டூர் போயிருந்தாராம் ஃபேமிலியா. அங்கே வேற்று மதத்தினர் அவரை பிடித்து, உன் பேர் என்னன்னாங்களாம், நீ யாருன்னாங்களாம். அவர் சொன்னாங்க, கிறிஸ்தவன், இயேசுவை விசுவாசி, இயேசுடைய ஊழியன்னு சொன்னாராம். அப்போ அந்த ஊர்க்காரர் சொன்னானா, எங்கள் மதத்துடைய போதனையை சொல்லுன்னாங்களாம். சொல்ல முடியாதுன்னாராம். சொல்ல முடியாதுன்னு அவனை கொன்றுவானாங்களாம். பரவாயில்லன்னாங்களாம். அவருடைய மனைவி பிள்ளைகள் முன்னால் 2025 ஷூட் பண்ணுறாங்க காஷ்மீரில். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் தோமாவை போல இருக்கிறோமா? ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் உயிரோடு எழுந்த அடுத்த வாரத்தில் என் கடவுளே, என் தேவனே, என் ஆண்டவரேன்னு வந்திருக்கிறோமா? கர்த்தரை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? கர்த்தரை நம்பி வந்த நாம் ஒரு காலம் வெட்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்பிக்கிறோம் செழிப்பார். ஒருவேளை ஒரே ஒரு மிஷனரி ஒரு இடத்துல இரத்த சாட்சியாய் மரிப்பார் என்றால் அந்த இடத்துல அநேக கிறிஸ்தவர்கள் உருவாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் எங்க ஒரு மிஷனுடைய கல்லறை இருக்கோ அந்த இடத்துல 7-8 விழுக்காடு கிறிஸ்தவர்கள் வந்திருக்காங்க. தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலம்
அநேக மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பிளாட்டோ அந்த ராமேஸ்வரம் பகுதியில தன் ஜீவனை கொடுத்ததால, கழுத்தை வெட்ட விட்டதால, அந்த ரத்தத்திலிருந்து சிந்தின ரத்தம் கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு கடல் மண் முழுவதும் சோப்பா இன்றும் காணப்படுது. ஆனா இன்னைக்கு 8 விழுக்காடு கிறிஸ்துவ மக்கள் அந்த இடத்துல இருக்காங்க. கைகாட்டி காரைக்குடியிலிருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தூரத்துல எந்த இடத்துல மிஷனரிகள் ரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல கிறிஸ்துவம் வளர்ந்திருக்கு. ஒருவேளை அந்த தோமா ஐயாவை போல நீங்கள் நானும் நாம நம்பிக்கையற்ற மக்களாய், இல்ல எம்மாவும் சீஷர்களை போல நம்பிக்கையற்ற மக்களாய், எனக்கு சீஷர்கள் கூட இருந்தாங்க, நான் சிலுவை எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்ற மக்களாய் காணப்படுகிறோமா? பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில, துன்பங்கள் மத்தியில ஆண்டவருக்காக நாம் ரத்த சாட்சியாய் நிற்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஐஎம்எஸ்ல என்எம்எஸ்ஐல கடந்த ஒரு 10 மாதங்களுக்கு முன்னால பீகாருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு ஆற்றுல குளிச்சு 2000 பேர் இறந்துட்டாங்க. கூட்டத்து நிமித்தம் ஏசியோடைய கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. ஏசி ட்ரெயினுடைய கதவுகள். அதுலேருந்து ஒரு வாரம் கழித்து அதே பகுதிக்கு கடந்து போயிருந்தேன். நல்ல பனிக்காலம். ஒரு சர்ச்சுக்கு காலையில் 7:30 மணி 8 மணி கூப்பிட்டு போகிறாங்க. பனி முன்னால் இருக்கவங்க பின்னால் இருக்க முகம் தெரியல. சின்ன சர்ச்சு, ஒரு லேடி தான் பாஸ்டர். பனினால அந்த ஓடு போட்டு 40 வருஷம் ஆச்சு. ஷீட்டு, தகர ஷீட்டு, சின்ன சின்ன ஓட்டை. பனியோட தண்ணீர் நிறைய அந்த பூமி ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. அந்த இடத்துல அந்த மக்கள் காலையில் 7 மணிக்கு அந்த குழுவில் விசுவாசத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்தாங்க. முடிஞ்ச பிறகு ஒரு வீட்டில் கொண்டாந்து சாப்பாடு கொடுத்தாங்க. பூரி, ஒரு காக்கி ட்ரௌசர் போடுறவர், சட்டெல்லாம் போடலை. நம்ம ஊர் அந்த சோறு அள்ளி போடுற கூடையில் தான் பூரி வச்சுருக்கிறார் அவர் வீட்டில். எங்களை முத்தத்தில் உட்கார வச்சு பூரி அள்ளி போடுறாரு. நம்ம எண்ணி வைப்போம், அப்பளம் எண்ணி வச்சு. அந்த ஹோட்டலில் அப்பளம் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தை பார்ப்பான் ஒரு தடவை, நம்ம பார்ப்பான், திரும்ப பார்த்து ரொம்ப தடுமாடி ஒரு அப்பளத்தை எடுத்து வைப்பான். என்னவோ விலை மதிக்காத ஒரு பொருள் அப்பளத்தை வைக்கிறோம் மாதிரி பார்த்தா. அதே மாதிரி தான் நம்ம ஊரில் பூரி வைப்பாங்க. ஆனால் அவர் அப்படியே அள்ளி போடுறார் பூரியை. அள்ளி போட்டுட்டு 4 ஊழியக்கார் போயிடணும். முதல்ல பாக்கெட்டில் கை விட்டார், ஒருத்தருக்கு 50 ரூபா வந்துட்டு. அப்புறம் பாக்கெட்டில் கை விட்டார், ஒருத்தருக்கு இன்னொரு 50 ரூபா வந்துடுச்சு. அப்புறம் பாக்கெட்டில் கை விட்டார், இன்னொருத்தருக்கு 10-20 ரூபா வந்துடுச்சு. 3ஆவது கை விட்டார், காசு இல்லை, தேடுறார். தேடி இப்போ எனக்கு தரணும் காசு. ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி 3 துண்டா கிழிஞ்சு ஒரு 10 ரூபா நோட்டை எடுத்து எனக்கு தந்தார். அவங்க ஃபெய்த் எப்படி இருக்கு பாருங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த சர்ச்சு கூப்பிட்டு போனோம். அந்த சர்ச்சு பீகாரில் இருக்கு. பீகாரில் அந்த சர்ச்சு எப்படி இருக்குன்னா, ஒரு ரயில்வே ட்ராக் ஓரமாக இருக்கு. அவர் பேர் பகவான் நர்கட்டியா. அவர் பேர் பகவான் பிரசாத். இடம் பேர் பீகார், நர்கட்டியா கட்ச். மக்கள் ஒர்க்ஷிப்பில் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 150 பேர் பீகாரில். அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த பிறகு 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த இடத்துல தீவிரவாதிகள் போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி சர்வீஸில் உள்ளே போகிறாங்க. கேமரா வச்சுருக்காங்க. அந்த மக்களை அடிக்கிறாங்க. பாஸ்டர் பின்னால் ரயில்வே லைன் வழியாக தப்பிச்சு போயிட்டார், பகவான் பிரசாத். பாஸ்டர் ஒய்ஃப் இருக்கு. பாஸ்டர் ஒய்ஃப்கிட்ட, ஏன் அவரை ஆராதிக்கிறீங்க, இது யார், நீங்கள் வேற்று கடவுளை ஏற்றுக்கொள்றீங்கன்னு மைக்க கொடுக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் பின்தங்கின நிலைமையில் இருந்தோம், வியாதியாக இருந்தோம், இந்தியாவில் பல கடவுள்கிட்ட போனோம், எந்த கடவுளும் எங்களுக்கு வாழ்வு தரல, பல புனித தலங்களுக்கு கடந்து போனோம், யாரும் வாழ்வு தரல. ஏசுங்கிற நபர் என்னுடைய ஸ்டமக் பெயின்லேருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை தந்தார். அவர் அற்புதர். அவரை விட்டுட்டு நான் வேற யாரும் ஆராதிக்க மாட்டேன். அவன் சொல்கிறான், கேமரா வச்சுக்கிட்டு கேமரா ஷூட் பண்ணியிருக்கான், ஆன்லைனில் போட்டிருக்கான். ஆன்லைனில் போட்டு காட்டினா அவனுக்கு துட்டு வரும், பல லட்சம். தீவிரவாதிகள் துட்டு கொடுப்பாங்க. ஆன்லைனில் போட்டிருக்கான். ஆன்லைனில் லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, இயேசு ஒருத்தர் தான் கடவுள், இயேசு ஒருத்தர் தான் வாழ்வு தருவார், இயேசுவை நோக்கி பார்க்கிற மட்டும்தான் விடுதலை.
4 பெண்கள்கிட்ட கேட்கறாங்க. 4 பெண்களும் அதே சாட்சி சொல்றாங்க. கொஞ்சம் கூட பாஸ் தான் பயந்து ஓடிட்டார். ஏன்னா இருந்து அவரை வேற மாதிரி ஆக்கியிருப்பாங்க. அந்த 4 பெண்கள் அதை சொன்ன உடனே அந்த வீடியோவை அந்த ஆன்லைன்ல அந்த யூடியூப்ல பார்த்த கிட்டத்தட்ட 70 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க. 70 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு ஒருத்ததாக வாழ்க்கைன்னு சொல்லி 2 நாட்கள்ல 70 பேர் ஒப்பு கொடுத்திருக்காங்க. 2ஆம் நாள் யூடியூப்ல இருந்து அந்த பகுதியை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவனே மதத்தை பரப்புற மாதிரி ஆச்சு, இயேசுவை சொன்ன மாதிரி ஆச்சு. ஒருவேளை நீங்களாலும் இயேசு உயிரோடு எழுந்த அடுத்த வாரத்துல வந்திருக்கிற நீங்களாலும் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை இன்னைக்கு மிஷனரிகள் நம்மகிட்ட கேட்பது என்னன்னா, முதலாவது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாங்க. நீங்க ஜெபிக்கிறோம், நீங்க ஜெபிங்க, எங்களுக்கு ஜெபிங்க, அது போதும். செகண்டரி உங்களால முடிந்த காணிக்கை எங்களுக்கு தாங்க. ஜெபம் பண்ணி அந்த உண்டியல்ல கொடுங்க. ஜெபம் பண்ணி உங்க மிஷன் NMS ஊழியரோ, IMS ஊழியரோ, FMB ஊழியரோ, விஸ்வாணி ஊழியரோ, IMO ஊழியரோ, சேலம் மினிஸ்ட்ரியோ, ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி, ஜெபம் பண்ணுங்க எங்களுக்காக. நீங்க ஜெபம் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு புதிய வல்லமையை தருகிறார், புதிய விடுதலை தருகிறார். அந்த ஜெபித்த பொழுது அவர்கள் ஒன்றாக கூடி ஜெபித்த பொழுது அந்த வீடு அசைந்ததுங்க. அப்பதாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தேவன் நிர்ணயித்தபடி துன்மார்க்கருடைய கைகளால் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் நீங்கள் சொல்றாங்க. நாங்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நீங்களே சாட்சி. பேதுருவிகள் சொல்றாருன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாருன்னா நீங்கள் ஆணியடித்துக் கொள்ள அங்க இருக்க வேதபாரகர் பரிசேயரை பார்த்து சொல்றார், ஒருவேளை அந்த ஆண்டவர் இன்று உயிரோடு இருந்திருக்க ஆண்டவர்கிட்ட என் தேவனே என் கடவுளே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட நாம் எப்படிப்பட்ட மக்களாய் வந்திருக்கிறோம்? அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமே வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை கொடுப்போமா? ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம். தோமாவை போல சந்தேகப்பட்ட மக்களாய், நான் விழாவில் கையிட்டு பார்க்காமல் நம்ப மாட்டேன் என்று சொல்ல பிரகாரமாய், நான் அற்புதத்தை பார்க்காமல் அதிசயத்தை பார்க்காமல் எனக்கு விடுதலை இல்லாமல் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ற எங்களை மன்னிங்கப்பா. நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா, வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா. உன் தேசத்தில் இனி மலடு இருப்பதில்லைன்னு சொன்னீங்கப்பா. உன் கற்பத்தின் கனி கீழே விழுவதில்லைன்னு சொன்னீங்க தகப்பன. அந்த வார்த்தையின்படி என் கற்பத்தில் அந்த கைகளை வைத்து ஜெபிக்கிறேன்ப்பா, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னைக்கு பல சந்தேகங்கள் மத்தியில, பல வருஷங்களா சந்தேகம் மத்தியில எனக்கு சந்தேகத்தை நீக்கிட்டீங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் சொல்லிட்டீங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை மத்தியில வரட்டும். என் பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நீட் தேர்வில் அட்டன் பண்ற என் பிள்ளைக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை கிடைக்கும் தகப்பனே, ஒரு அதிசயம் கிடைக்கும் தகப்பனே. என் கணவருக்கு வேலை இல்லை, ஏதோ செய்த ஒரு சின்ன தவறுப்பா, நண்பர்களோடு செய்த சின்ன தவறு வேலை இழந்து சஸ்பெண்ட் ஆகி தகப்பனே, பென்ஷன் கூட இல்லாம, அரைச்சம்பளம் கூட இல்லாம கஷ்டத்துல இருக்கிறோம். வாடகை கொடுக்க முடியல. என்னுடைய நிலைமை மாற்றப்படாதா? கண்ணீரோடு ஜெபிக்கிறேன்ப்பா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. என் பெற்றோர்கள் என்னை நிறைய படிக்க வச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனா என் கணவரோ என்னுடைய பெற்றோருக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண விட மாட்டாருப்பா. பெற்றோர்கள் வறுமையின் கீழே உணவு இல்லாம கஷ்டத்துல இருக்கிறாங்க. என் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக, கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் தகப்பனே. என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொன்னீங்கப்பா. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் வார்த்தைன்படி தகப்பனே. ஒரு விசை கூட நாங்க உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். கேளுங்கள் தரப்படும் வார்த்தைன்படி. ஐயா நான் கேட்கிறேன்ப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு அற்புதத்தை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. தோமாவை போல என்னுடைய அவிசுவாசத்தை மாற்றி தகப்பனே, ஐயா நான் உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபை
எனக்கு தாங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. ஒவ்வொருவருடைய பிரச்சனை இருக்கட்டும் தகப்பனே. விசேஷமா திருச்சபையின் ஆயர் குடும்பங்களுக்காக, திருச்சபை ஊழியர் குடும்பங்களுக்காக, திருச்சபை செக்ஷன் குடும்பங்களுக்காக, திருச்சபை செயலர் பொருளர் ஆட்சி மன்ற மூத்த குடிமக்களுக்காக, திருச்சபை பாடல் குழுவிற்காக, திருச்சபை சண்டே ஸ்கூலுக்காக, பெண்கள் ஐக்கியம் ஆண்கள் ஐக்கியத்திற்காக, வாலிபருக்காக, திருச்சபையுடைய நற்செய்தி பணி குழுவிற்காக நற்செய்தி பணியை வல்லமையாய் பயன்படுத்துங்க. இந்த திருச்சபையில் அநேக திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கு. இன்னும் அநேக திருச்சபைகள் கட்டப்பட, இந்த திருச்சபையில் அநேக மிஷனரிகள் தாங்கப்பட, அநேக மிஷன் சப்போர்ட் கொடுக்க, மிஷனுக்காக ஜெபிக்கிற மக்களாய், விசேஷமாக பேராயருக்காக, பேராயர் கீழே பணிச்ச ஆயர்களுக்காக, மிஷனர்களுக்காக, பெண்கள் ஐக்கியத்திற்காக, ஒவ்வொரு ஐக்கியத்திற்காக ஆசீர்வதிங்கப்பா நடத்துங்க. எங்களோடு கடவுள் என் தேவனே, என் கடவுளே, மை லார்ட், மை காட் என்று வந்து நிற்கிறேன்ப்பா. என்னை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென். God bless you. ஆமென்.